ஆனா அவ போட்ட சொக்கு புரியுற மயங்கி வெக்கம் இல்லாம அவ பின்னாடி இப்படி அழகாயின்னு மூடுவாய். முடியாது, இனிமே என்னால பொறுக்க முடியாது. இத்தனை நாள் ஊமையாத்தான் இருந்து நீங்க அவளோட சரசம் ஆடுறதையும் சல்லாம செய்யறதையும் பார்த்துக்கிட்டு நான் உணர்ச்சி இல்லாத ஜனமா இருக்க இனிமே என்னால முடியாது. அடி பாவி, அவ உன்னுடைய தங்கை, கல்யாணமாக வேண்டிய பெண். அந்த உத்தமி மேல வீண் பழிய சுமத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்காதே. ஆமா, என் தங்கதான், என் கூட பிறந்தவதான். அதனாலதான் அவளை என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேன். ஆனா அவளை என் வாழ்க்கைக்கு எமனா வாய்ப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றி கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ. அவளுக்கு தான் மானம் இல்லை, மனசாட்சி இல்லை. உங்களுக்காவது கௌரவம் வேண்டாம், பண்பு வேண்டாம். என்ன நோயாளி நோயாளின்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஏன் எதிரிலேயே கொஞ்சம் குழாவி கும்மாளம் போடுறீங்களே, இது அடுக்குமா? ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வசந்தி வசந்தின்னு நீங்க அவ பின்னாடி அலையிறது அக்கம் பக்கத்துல பார்த்தா என் முகத்துல வர கால் துப்புவாங்க. கீதா, அவளுக்கு தான் மர தெரியலன்னா நீங்க கூட மோகவரி பிடிச்சு அலையணும். சேச்சே, குடும்ப பெண் வாழறதுக்கு லாய்க்கு இல்லாத பேசுறியா? பாவம் பண்ணியதுக்கு அஞ்சாத பழியாள். அடிங்க, இவளுக்காக நிறுத்தாதீங்க. இந்த வீட்டுல நீங்க அடிக்கிறது அடிக்கிறது இவ சொல்லிதான் நடக்கணுமா? என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை தடுக்க இவ யாரு? அடிங்க. நீ ஒரு பெண்ணா? பேய், ராட்சசி. அத்தா, நம்மை பார்த்து ஊர் சிரிக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? போங்க அத்தா, தயவு செய்து உள்ள போங்க.